நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. நம்ம ராகுல் காந்திக்கு வந்து தளபதி விஜய் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ராகுல் காந்தி வந்து தளபதி விஜய்க்கு வந்து ஒரு சாதகமான விஷயம் வந்து பண்ணியிருக்காருங்க. இது யாரும் எதிர்பார்க்கவே கிடையாது. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவும், என்னடா இவரே இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாரு, விஜய்க்கு சாதகமாக வந்து டிவிக்கு சாதகமாக வந்து ராகுல் காந்தியை வந்து பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திமுகவும் காங்கிரஸும் வந்து ரொம்ப நாளாவே வந்து கூட்டணியில் இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 15-20 வருஷத்துக்கு மேலே வந்து திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த 2026 எலெக்ஷன்ஸ்ல வந்து தளபதி விஜய் கூட தான் வந்து ராகுல் காந்தி வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் கிடையாது, விஜய் கூட வந்து கூட்டணி வைங்க, அதுதான் வந்து நல்லது, ஃபியூச்சருக்கு அதுதான் நல்லது. ஏன்னா திமுகன்றது வந்து நம்மள வளர விடாது. தமிழ்நாட்டில் நம்ம வந்து கீழே தான் போயிட்டு இருப்போம். உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், கீழ்மன்றத்தில் வந்து நம்மளால வளரவே விட மாட்டாங்க. அதனால வந்து திமுக விட்டு வந்து தளபதி விஜய் கூட வந்து போனாதான் நமக்கு நல்ல ஃபியூச்சரும் இருக்கு. அவருக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நல்லா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் எத்தனை காலம் தான் வந்து திமுக தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு வந்து ராகுல் காந்தி வந்து திமுக தலைவர்கள்ட்டே வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, நீங்க ஒன்னு கவனிச்சிருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷன் அப்படின்றது வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகுது இல்லைங்களா. ஆனா இது வரைக்கும் வந்து ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வரவே கிடையாது, பிரச்சாரத்துக்கு வரவே கிடையாது. திமுக ஆதரவும் சரிதான், காங்கிரஸ் ஆதரவாகவும் வந்து அவர் பிரச்சாரத்துக்கு வரவே கிடையாது. இது வரைக்கும் அவர் இப்படி செஞ்சதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு டைமாச்சும் வந்து இங்க பிரச்சாரம் செய்வாரு. ஆனா இப்ப ரீசெண்டா கூட பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு போனாரே தவிர தமிழ்நாட்டுக்கு வரல. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இதன் பிறகு அவர் வரமாட்டார்ன்றதும் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் கிடையாது, காங்கிரஸ்ல இருக்க மூத்த தலைவர்கள் தான் வந்து திமுக கூட போகணும்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி வந்து விஜய் கூட தான் வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து திமுக வந்து எவ்வளவு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, ராகுல் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வர வைக்கணும். கமலஹாசன் மூலமா வந்து அனுப்பிலாம் வந்து தூதெல்லாம் விட்டுருந்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி கண்டுக்கவே கிடையாது, வரவே முடியாது அப்படின்னு வந்து உறுதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது காங்கிரஸ் வந்து திமுக கூட இல்லைன்றது ஒரு தோற்றத்தை உருவாக்கி காங்கிரஸ் தொண்டர்கள் நிறைய பேர் வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாக்களிக்கும் போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் தான் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.